தமிழ் சினிமாவை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலா ஹீரோயினா ஆண்டவர் சிம்ரன். அனைத்து டாப் ஹீரோக்களோடும் ஜோடி போட்டு நடித்துவிட்ட அவர் தெலுங்கிலும் தன்னுடைய கொடியை உயர பறக்க வச்சார். திருமணமாகி சில வருடங்கள் ஒதுங்கியிருந்த அவர் இரண்டாவது இன்னிங்ஸில் தரமான கேரக்டர்களா கதைகளா தேர்ந்தெடுத்து நடிக்கிறார். இப்போது அவர் ரஜினியோட தர்மன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வரார். இந்நிலையில் அவரது பேட்டி சோசியல் மீடியாவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. தொகுப்பாளினியா இருந்து சினிமாவுக்கு வந்தவர் சிம்ரன். கோலிவுட்டில் அவர் அறிமுகமான கொஞ்ச காலத்திலே கொடி உயர பறந்தது. அப்போது வளர்ந்து வந்த ஹீரோயின்களாக இருந்த விஜய், அஜித் உள்ளிட்டோரோட மாறி மாறி நடித்தார். அதேபோல் மறுபக்கம் கமல்ஹாசன், சரத்குமார், அர்ஜுன் என சீனியர் நடிகர்களோடும் ஜோடி போட்டு நடித்தார். இதன் காரணமாக சிம்ரனின் அலைதான் பலமாக அடித்தது. தமிழில் மட்டுமின்றி தெலுங்கிலும் பல ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த அவர் தன்னுடைய காதலர் தீபக் என்பவரை கடந்த 2003ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. திருமணத்துக்கு பின்பு சினிமாவிலிருந்து பிரேக் எடுக்கும் சூழல் ஏற்பட முழுவதுமாக குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அதனை அடுத்து மீண்டும் நடிக்க குடும்பத்தின் சப்போர்ட் கிடைச்சதுனால இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினார். இரண்டாவது இன்னிங்ஸிலும் கதை மற்றும் கதாபாத்திர தேர்விலும் ரொம்பவே கவனமாக இருந்து சிக்ஸர் அடித்து வருகிறார். அவர் நடித்திருந்த பேட்டை, டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. தமிழ் பேசி சிம்ரன் நடித்து அசத்தி இருப்பது அனைவரையுமே ரசிக்க வச்சது. மேலும் குட் பேட் அக்லி உள்ளிட்ட படங்களிலும் நடித்தார். இப்போது அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் தர்மன் படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்கார். சிம்ரன் ஹீரோயினாக பீக்கில் இருந்தபோது ரஜினியுடன் நடிக்கும் வாய்ப்பு ஒரே ஒரு முறை அமைந்தது. ஆனால் சந்திரமுகி படத்தில் அது நடக்கவில்லை. பிறகு நடிக்காமலேயே முதல் இன்னிங்ஸை முடித்தார். இரண்டாவது இன்னிங்ஸில் அப்படி இல்லை. ஏற்கனவே பேட்ட படத்தில் நடித்திருந்தார். இப்போது இரண்டாவது முறையாகவும் பணியாற்றுகிறார். இதனால் அவர் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார். இந்நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், என்னுடைய ஃபேவரட் நடிகர் ரஜினி தான். அப்புறம் விஜய், அஜித், பிரசாந்த், கமல், சூர்யா எல்லாம். தர்மன் படத்தில் வேலை செய்வது மிக்க மகிழ்ச்சி. நான் அவருடைய வெறித்தரமான ரசிகை. அவரை மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. ஈகோவெல்லாம் அவருக்கு இல்லை. கீழே வந்து பழகுவார். பேட்ட படம் ஒரு டீசர் தான். அந்த படத்தில் வேலை செய்ததை விட அதிகம் வேலை செய்ய வேண்டும் என ரஜினியிடம் சொல்லியிருந்தேன். கமலின் தயாரிப்பு, ரஜினி ஹீரோ என்பது பெரிய காம்பினேஷன். அதில் ஒரு பார்ட்டாக நான் இருப்பது மகிழ்ச்சி என்று அவர் சொல்லியிருந்தார். அவரது இந்த பேட்டி ரஜினி ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்து சென்சேஷனலாக தற்போது மாறியிருக்கு.